பனாமா கால்வாய் நிர்வாகத்தில் சீன ஆதிக்கத்தை தடுக்க வேண்டும் என பனாமா நாட்டிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ள அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க தவறினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என கூறியுள்ளது. பனாமாவிற்கு சென்ற அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அங்கு அந்நாட்டு அதிபர் ஜோஸ் ராவுல் முலினோவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பனாமா கால்வாய் நிர்வாகம் தொடர்பாக இரு தரப்பினரும் ஆலோசித்தனர். பனாமா கால்வாய் நிர்வாகத்தில் சீன ஆதிக்கத்தை தடுக்க தவறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக இந்த கூட்டத்தில் ரூபியோ எச்சரித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பனாமா கால்வாய் பகுதிக்கு சென்று மார்க்கோ ரூபியோ ஆய்வு நடத்தினார். இதனிடையே பனாமா கால்வாய் விவகாரத்தில் அமெரிக்காவின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து பனாமா சிட்டி நகரில் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பனாமா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோவின் உருவ பொம்மையை எரித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். முன்னதாக அமெரிக்காவின் கோரிக்கைகளை நிராகரித்த பனாமா அதிபர் முலினோ பனாமா விற்பனைக்கு இல்லை எனவும் அமெரிக்கா வசம் கால்வாய் நிர்வாகத்தை ஒப்படைக்க முடியாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். எனினும் அகதிகள் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு பனாமா உதவும் என பனாமா அதிபர் உறுதியளித்தார்.